இந்திய ரூபாயோட குறியீட மாற்றுறதுக்கு மத்திய நிதியமைச்சர் வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, பிரிவினையை தூண்டும் வகையில் இருக்குது. தமிழர் படைப்பை வந்து எங்க தமிழ்லேருந்து ஒரு எழுத்தை போடுறது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு மொழியை கொண்டு வந்து தமிழர்கள் மீது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இன மக்கள் மீதும் மொழிகளின் மீதும் மாநிலங்களின் மீதும் திணிப்பது என்பது இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய ஒன்றாகவா இருக்க முடியும்? என்னங்க அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும், பிஜேபி ஆட்சி செய்யாத அத்தனை மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக அது மாறி இருக்கிறது. மார்ச் 17ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்த போறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.